அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பாக்கல் பயிலரங்கம் 10வது பகுதி, ஒற்று மிகா இடங்கள். இவ்வளவு நாள் 2 வாரம் ஒற்று மிகும் இடங்கள் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒற்று மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்னு முதலாம் இடம் சொல்லிக் கொடுக்க போறாங்க. பார்ப்போம். நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பாக்கள் பயிலரங்கம் அதுல கடந்த சில பகுதிகளில் நாம ஒற்று மிகுமிடங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க போவது ஒற்று மிகா இடங்கள். இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற 4ம் எந்தெந்த இடங்களிலே மிகாமல் வரும் என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, குரங்கு கடித்தது, யானை பெரியது. சார் பின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தெளிவா தெரியும். வர மேடம். நீங்க பாருங்க மேடம். சரிங்க சார். மணி காலையில நீங்க ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்கல்ல, கலை பிறந்தது கேட்டிருந்தீங்க. இதுல இந்த குரங்கு, யானை, கலை அதெல்லாம் பெயர் சொற்கள். பெயர் சொற்களுக்கு பின்னால இந்த மாதிரி கடித்தது, பெரியது, சிறந்தது அந்த மாதிரி வரும்போது மிகாது. பெயர் சொற்களுக்கு பின்னால மிகவே மிகாது. சரிங்களா? அடுத்தது ஊறுகாய், விளைபயிர் அப்படிங்கிற சொல்ல பார்க்கும்போது இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3ஐயும் காட்டக்கூடிய சொற்கள் இந்த சொற்கள். ஊறுகாய் அப்படின்னா 3 காலத்தையும் உணர்த்தும். விளைபயிர் அப்படின்னு சொன்னாலும் 3 காலத்தையும் உணர்த்தும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தக்கூடிய பெயர்கள் வரும்போது ஒற்று மிகாது. அடுத்தது செடி கொடி, நன்மை தீமை, இரவு பகல், வேட்டி சேலை அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அப்படின்னு நம்ம சேர்த்து சேர்த்து எண்றோம். செடியும் கொடியும் அப்படிங்கறதான் செடி கொடி அப்படின்னு சொல்றோம். நன்மையும் தீமையும் அப்படின்னு சொல்றதான் நன்மை தீமை அப்படின்னு சொல்றோம். வேட்டி சேலை அப்படின்னு சொல்லும் போது வேட்டியும் சேலையும் அப்படின்னு வரும்போது எங்கெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லுவோமோ அங்கெல்லாம் ஒற்று மிகாது. அடுத்தது தீ தீ, ஓடு ஓடு, சலசல, தர தர, தர தர என்று இழுத்தான் அப்படின்னு வரும்போது, சலசல என்று நீர் ஓடியது, தீ தீ அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி சொற்கள் வரும்போது ஒற்று மிகாது. அடுத்தது சோறு தின்றான், இரட்டைக்கிழவின்னு எடுத்துக்கிடலாமா? இது சலசல, தர தர ரெட்டைக்கிழவி சார். தீ தீ, ஓடு ஓடுங்கிறது அடுக்கு தொடர். தொடர் ஒரு சொல்லும் பொருள் தரும். ரெட்டைக்கிழவி பொருள் தராது. வெறும் ஓசையை தருவதற்காகத்தான் இதை நம்ம பயன்படுத்துறோம். ஓசை, விரைவு, அச்சம் அந்த மாதிரி தொடர்கள் எல்லாம் வரும்போது நம்ம அப்படி சொல்லுவோம். பெரும்பாலும் ஆமா, அடுக்கு தொடருக்கும் இரட்டைக்கிழவிக்கும் வராது. அடுத்தது சோறு தின்றான் அப்படின்னு சொல்லும் போது சோற்றை தின்றான் அப்படிதான் வரும். அத நம்ம சோறு தின்றான் அப்படின்னு சொல்றோம். தண்ணீரை குடித்தான் அப்படிங்கும் போது தண்ணீர் குடித்தான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வரும்போது ஒற்று மிகாது. அடுத்தது அது பெரிது, இது சிறிது, எது வந்தது, எது சென்றது அப்படின்னு வரும்போதெல்லாம் ஒற்று மிகாது. சார் புரியுதுங்களா? புரியுது மேடம். எது பெரிது அந்த மாதிரி வரும்போதெல்லாம் மிகாது. அடுத்தது அவ்வளவுதான், இவ்வளவுதான், அவ்வளவு பெரியது, இவ்வளவு சிறியது அப்படின்னு வரக்கூடிய சொற்கள்ல ஒற்று மிகாது. அடுத்தது வரும்படி சொன்னான், தேரும்படி பேசினான், இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல ஒற்று மிகாது.
ஒரு நிமிஷம். சோறு தின்றான் தண்ணீர் குடித்தான் சொன்னேன். சோறை தின்றான் தண்ணீரை குடித்தான் வரும்போதா? ஆமாம்மா, சோறு தின்றான்னா சோற்றை தின்றான் அல்லது சோறை தின்றான், தண்ணீரை தண்ணீரை குடித்தான் அப்படின்னு வரும்போது மிகாது. இத பாத்துக்கிட்டீங்களாம்மா எல்லாரும்? சோற்றை சோற்றை தின்றான் அப்படின்ற சொல்றப்ப மிகாதா மேடம்? ஆமா, நான் பாட்டுக்கு மைக் ஆன் பண்ணதே பேசி சார், அந்த ஐ வரும்போது மிகும். சோற்றை தின்றான், அதுதான் கேள்வி. அது வராம சோறு தின்றான் அப்படின்னா சோறு தின்றான்னா மிகாது, ரைட்டு. ஆமா. சோற்றை தின்றான் ஐகாரம் வர்றதுனால மிகும். ம், ம், ம். ஆமா. அமுதமா இந்த ர ர இருக்குல்லம்மா, ஆ. அந்த ர வந்து அது மெய்யெழுத்தா வரும்போது மட்டும்தான் அதுக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து வராதா? இதுவா? இல்லம்மா, இதுவா? சோறு. இது இது வந்துமா இல்ல, சோறு இந்த இடத்துல இல்லம்மா, இந்த இடத்துல இல்ல. நான் பொதுவா கேக்குறேன். நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்க இற்று வந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல குற்றியலுகரம், வன்றட குற்றியலுகரம். அதுக்கு பக்கத்துல மிகாதுன்னு சொன்னீங்கல்லம்மா. அதே மாதிரி இப்ப அது வந்து இற்றா வராம ரூ அந்த மாதிரிலாம் வந்தா மிக, இப்ப நீங்க சோற்றை அப்படின்னு சொல்லும் போது ஐல வருது இல்லைங்களா, அது மிகும். குற்றியலுகரம் அது வந்து வேற்றுமை உருவுக்கு நம்ம போயிடும். அது குற்றியலுகரத்துல நம்ம சேர்க்க மாட்டோம். சோற்றை தின்றான் அப்படின்னு சொல்றது விரிச்சு வரும்போது ஒற்று மிகும். நான் அதனாலதான் ஆமா, புரிஞ்சிருச்சுமா. அது சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் உங்களுக்கு. சரிம்மா, நான் இதை எழுதிக்கிறேன், ஒரு நிமிஷம். அதாவது மெய்யெழுத்துக்கு வந்து வராது, ஆனா உயிர்மெய் எழுத்துக்கு வரும் இல்லைங்களா மேடம்? அது அப்படி எடுத்துக்கலாமா? இந்த இடம் தானே சொல்றீங்க? இல்ல, அதுக்கு மேல சோறை அம்மா சொன்னாங்க இல்லையா, சோறு தின்றான்ங்கிறது. ஆமாங்க. சோறு வந்து பாத்தீங்கன்னா இது வல்லினரா வந்து அதாவது அது வந்து வல்லினரால வந்து இற்று வருது இல்லையா? இற்று வந்தா வருமான்னு கேக்குறீங்களா? சொற்றை தின்றான்னு வரலாம், இற்று வந்தான்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப விரிச்சு எழுதும் போது இரண்டாம் வேற்றுமை விரியில் வரும், தொகையில் வராது. தொகையில் வராது. ரைட் ரைட். அது தொகை விரின்னா கொஞ்சம் குழம்பி போயிடும்னு நான் சொல்லல சார். நல்லது. அதனால அப்படி அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னுட்டு. சரி, ரைட். ஏன்னா வேற்றுமை தொகை நம்ம வந்து திரும்ப எடுக்கணும். வேற்றுமை தொகை இப்ப நேத்து 2ஆம் வேற்றுமை தொகை எடுத்து போட்டுட்டேன். என்னோட வீடியோல வந்திருக்கும். பார்த்தேன். அந்த வேற்றுமை தொகை பார்த்திருந்தா இந்த சந்தேகம் வராது. அம்மா, நான் பாக்கலமா, அதனாலதான் நான் கேட்டேன். ஏன்னா நான் புதுசா வந்திருக்கிறேன். நீங்க நம்ம குரூப்ல போட்டுங்க, அந்த லிங்க் எடுத்து நம்ம குரூப்ல போட்டுருங்க, பாத்துருவாரு சார். நல்லதுங்க சார். ஓகே நமக்கு நம்ம சாரோட நம்பர் எனக்கு இல்ல, என்கிட்ட இல்ல மேடம். இல்ல மேடம், இல்ல மேடம், எம்ஐஎம் கலந்துரையாடல் குரூப்ல சார் இருக்காங்க. சரி சார், நீங்க லிங்க்ல போட்டீங்கன்னா பாத்துருவாங்க. நான் வந்து சார் பேருக்கே ஒண்ணு அனுப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நம்பர் கொடுக்குறேன். பழையது கூட என்கிட்ட ஒண்ணு எதுவுமே இல்லை. நான் இப்ப 2 தடவை பார்க்க போய் அதுல இருந்து சரி. இல்ல நான் மொத்தமா அனுப்பி விடுறேன் சார். அனுப்புங்க சார், ரொம்ப நல்லது சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனுப்புங்க, ரொம்ப நன்றி. பழையதை கொஞ்சம் பாத்துக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். அவ்வளவுதான், எவ்வளவுதான், இவ்வளவுதான் வராது. அழிச்சிடலாமா? இல்லம்மா, ஒரு நிமிஷம். சரி, பாருங்க. கேட்க மாட்டேதா? இப்ப கேக்குது. உண்மைக்கு போடணும்னு நினைக்கிறேன். என்னோட ஹெட்போன் போட்டா அது சரியா ஒர்க் ஆகும். தெளிவா தெரியுதாம்மா எழுத்து? தெரியுது மேடம். மேடம் இன்னொரு முறை சொல்லிடுங்க மேடம். சொல்றேன் சார். நான் 8 மணிக்கு மேல வரேம்மா. வாங்க சார். மேடம் உங்ககிட்ட சொல்ல மேடம் யாரு? யாரு? சக்கரவாணி சார் அங்க சொன்னாரு. அப்படியா? ஆண்டா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வரும்போது வராது சார். 3 காலத்தையும் உணர்த்தக்கூடிய சொற்கள் வரும்போது வராது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலத்தையும் உணர்த்தக்கூடிய சொற்கள் வந்தா மிகாது.
செடி கொடி நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய எண்ணம்ல போட்டு அந்த உம்மை தொகைன்னு பேருங்க அதுக்கு. அந்த மாதிரி மறைஞ்சு வரும்போது ஒற்று மிகாது. தீ தீ ஓடு ஓடு சலசல தர தர அப்படின்னு வரக்கூடிய சொற்கள் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் வராது. நம்ம இவ்வளவு நேரம் மாலதி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். வைரமுத்துவோட பாட்டு ஒண்ணு இருக்கேம்மா, கலகல கலகல இரட்டை கிளவி ஆமாமா ஒன்றல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ ஆமா 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 பாட்டு ஜீன்ஸ் இருக்குல்ல? பாட்டு. ஆமா ஆமா. பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை அப்படின்னு எல்லாம் ஓ வரும் அது. ஆமா 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 அது மாதிரி ஜீன்ஸ் ஜீன்ஸ் பார்த்தா ஜீன்ஸ் பொருள் படத்துல வருது, வராது. ஜீன்ஸ் படத்துல வருது. ஆமா ஆமா ஆமா. மேடம் இந்த மாதிரி சினிமா பாட்டை செலக்ட் பண்ணி சொல்லிடுங்க மேடம், கரெக்டா இருக்கும். சார் ஒரு பாட்டு தான் சார் அவர் எழுதியிருக்காரு. எல்லாம் நம்ம தான் ஒரே எழுதணும். ஒரு பாட்டு தான், அதுலதான் அது வருது. ஆமா சொன்னேன் நான் உதாரணத்துக்கு. சார், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி எழுதிடுவோம் ஒரு எழுதிடுவோம் பாட்டு போட்டு ஒண்ணு ரெடி பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி போட்டா என்ன சார்? போட்டுருவோம் மேடம், பாடல் போட்டுருவோம். சரிங்க நீங்க சார். தான் நல்லா பாடுறீங்களா, பாடிடுங்க. நான் பாடிடுறேன். அவ்வளவுதான், உங்களுக்கு போட்டுருவோம் மேடம். சரிங்க நீங்க சார். ரெடி பண்ணீங்க, ரெக்கார்டுங்களாம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பாட்டு மாமாவை பத்தி போட்டுருவோம். அடுத்து நான் எழுதிட்டேம்மா. சரிம்மா, இப்ப அழிச்சிடலாமா சார்? சார், சோறு தின்றான் ஆ, அந்த இடத்துல தண்ணீர் குடித்தான்னு மறைஞ்சு வரும்போதெல்லாம் ஒற்று மிகாது. அது பெரிது, இது சிறிது, எது பெரிது அப்படின்னு வரக்கூடிய சொற்களுக்கு முன்னால மிகாது. அவ்வளவுதான், இவ்வளவுதான், எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது மிகாது. வரும்படி சொன்னான் அப்படின்னு வரும்போதும் மிகாது. அந்த படி என்ற சொல் வரும்போது அடையா. ஆமா, அது இடைச்சொல்லுன்னு பேருமா இதுக்கு. இதுக்கு அர்த்தம் கிடையாது. இது இடைச்சொல்லுன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. வர்ணன்னு சொன்னான், அததான் வரும்படி வருமாறு சொன்னான் அப்படிங்கறதான் வரும்படி சொன்னான் அப்படின்னு சொல்றோம். இதுல படி அப்படிங்கும் போது படிக்கிறதுங்கிற பொருள் எல்லாம் இதுல கிடையாது. படிப்படியாக ஏறுவதுங்கிற பொருள் எல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் இடைச்சொல் அப்படின்னு பேரு. வரும்படியாக சொன்னான் அப்படின்னா வரும். வரும் வரும்படியாக சொன்னான் அப்போ வரும்ல. பாக்கலாம் சார், வருதா என்னன்னு வரும் சார். பார்த்துருவோம். எல்லா சந்தேகத்தையும் இப்ப நம்ம சொல்லும் போதிலே பார்த்து சரி பண்ணிடலாம். சோ இப்ப நாராயணமூர்த்தி சார் இங்க இருக்கீங்களா சார்? இருக்கேன். இருக்கீங்களா சார்? எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சார். இப்ப அமுதாமா பெரிது சிறிது எல்லாம் எழுதியிருக்காங்கல்ல சார். நான் பார்த்த வரைக்கும் இப்ப அமுதாமா நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அகரம் இகரம் அதெல்லாம் வந்ததுன்னா வரும் சார். அப்ப உகரம் வந்தா வராது நான் பார்த்த வரைக்கும். இல்ல உகரம்ல குட்டியுலகத்துல வரும் மேடம். எல்லா உகரமும் கிடையாது. இது மாதிரி உயிர் இந்த உகரம் இது மாதிரி ஒரு மென்றடா குற்றி எழுகிறோம். சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது. அது படிக்க படிக்க நம்ம பார்க்க புரிஞ்சிருமா? நம்ம இலக்கணத்திலேயே சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது அப்படின்னு கொடுத்துருவாங்க. எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வராது அப்படிங்கறத நம்ம படிக்கும் போதுதான் முடிவு பண்ண முடியும். சிலது தீர்க்கமாவே நம்ம சொல்லிட முடியும், சிலது அப்படி சொல்ல முடியாது. மேடம் எல்லாம் முடிச்ச உடனே மிகா இடத்துலயும் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் படிச்சுட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓகே சார். அடுத்தது அவனே சொன்னான் அப்படின்னு இந்த இடத்துல வரக்கூடிய ஏகாரம் இந்த மாதிரி வந்ததுன்னா, அவனே சொன்னான் அப்படின்னா அவன்தான் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். தேற்றேகாரம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அவனே சொன்னான் அப்படின்னு வரும்போது ஒற்று மிகாது. அடுத்தது சாத்தனோடு குமரனோடு இந்த ஓடுன்னு முடியறது, ஒடுன்னு முடியறது, இதுவெல்லாம் முடிஞ்சதுன்னா ஒற்று மிகாது. ஒடு ஓடு அப்படி முடியணும்.
அடுத்தது இப்ப நீங்க கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்லம்மா கல்யாணி கல்யாணி அதுதான் இப்ப ஒரு நிமிஷமா சாத்தனோடு அப்படிங்கிறது வந்து சாத்தன்கிறது என்னமா ஒரு பெயர் தானே? பேரு பேரு அப்ப சாத்தன் குமரனோடு அந்த நோடுக்கும் நொடுக்கும் என்னமா வித்தியாசம்? ரெண்டுமே போட்டு எழுதலாம். அது ரெண்டுமே ஒரே பொருள் தான். கூட போறதுங்கிற பொருள் தான். அவனோடு போனேன் இவனோடு போனேன் அப்படின்னு சொல்றதுதான். நம்ம இதெல்லாம் எந்த இடத்துல உபயோகப்படுத்துவோம் அப்படின்னாமா செய்யுள் எழுதுறோம்ல, அந்த அசைக்காக நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஓ, அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் போடுறது. இப்ப இந்த இடத்துல வரும்போது அசை உங்களுக்கு மாறும்ல. இப்ப பாருங்க, சா தனோ து அப்படின்னு வருது இல்ல. இந்த இடத்துல கும ரணோ. நாளைக்கு நைட் தான் பார்க்கணும். ஆமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து வரும்போது நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக இதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம். செய்யுள் பகுதிகளில் உபயோகப்படுத்தலாம். பழைய காலங்கள்ல இந்த ஒடு ஓடு அப்படிங்கிற சொற்கள்லாம் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 3ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டிருக்கேன், அதுல இருக்குது அதெல்லாம். இன்னைக்கு நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த ஒடு ஓடு அதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்ல இன்னைக்கு கடைசியா போட்டது என்ன பாக்கலாமா? சரிம்மா, இப்ப அடுத்தது பார்க்கலாமா? இந்த ஒடு ஓடு அது வரும்போது அடுத்தது பாருங்க. இப்ப பெயர் ஏற்கனவே நான் ஒரு தடவை சொன்னேன். அதுக்கப்புறம் விழி, நம்ம சார் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டாங்க, வா அப்படின்னு வரும்போது மிகுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி விழிச்சொற்கள், விழினா அழைத்தல் அப்படிங்கிற சொல், இந்த அழைத்தல் பொருளை தரக்கூடிய சொற்கள். தம்பி போ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தம்பி அப்படின்னு கூப்பிடும்போது விழி, அதுக்கு முன்னால இது வரும்போது ஒற்று மிகாது, அது விழி. விழின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். அது வந்து 8ஆம் வேற்றுமையா வரும், அது விழி வேற்றுமை அப்படிங்கிறது. எனது கை, இப்ப எனது கை அப்படின்னு வரும்போது இந்த அது அப்படிங்கிற சொல் இறுதியில வரும்போது மிகாது, அது. இது என்னன்னா 6ஆம் வேற்றுமை விரி. அந்த வேற்றுமை தொகை வெளிப்படையா தெரியும் போது மிகாது. சார் புரியுதாங்க சார்? ஒன்னும் ஒரு சத்தத்தையும் காணுமா? சரி சரிங்க சார். இப்போ நம்ம இவங்க கேட்டாங்க, நம்ம கல்யாணி கேட்டாங்க, 80ஆன பாடல், எழுதப்பட்ட பாடல், இதுல எல்லாம் ஏன் ஒற்று மிகாது கேட்டீங்க தானம்மா? அது என்னன்னா பெயரெச்சம். மாலதி கேட்டாங்க. மாலதி, பெயரெச்சம். இதுல பாருங்க, ஓடின குதிரை, பாடிய பாடல், இதெல்லாம் பெயர். இந்த பெயர் சொற்களை வந்து இந்த எச்ச சொல், எச்சம்னா முடிவு பெறல. பாடிய, ஓடின, ஓடினா என்ன ஓடின அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும். பாடிய அப்படின்னா என்ன பாடிய அப்படின்னு ஒண்ணு நிற்கும். இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு எச்சம் அப்படின்னு பேரு. அந்த எச்சம் பெயரை கொண்டு முடியக்கூடிய சொற்களாக இருக்கும்போது ஒற்று மிகாது, பெயர் எச்சம். இதெல்லாம் அடுத்தது வாழ்க, வீழ்க, ஓய்க அப்படின்னு வரக்கூடியதுக்கு பேரு வந்து வியங்கோள் அப்படின்னு பேரு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்லாம் வரும்போது ஒற்று மிகாது.
இது எப்படி எல்லாம் சொல்லுவோம்னா வாழ்த்துவது, அதாவது திட்டுறது, வேண்டுவது, விதிப்பது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். இந்த மாதிரி வரும்போது வராது. இதுக்கு பேரு வியங்கோள்னு பேரு. வியங்கோள் வினைமுற்று. வாழ்க தமிழ் அப்படின்னா வராது இல்லையா? வராது சார், வராது. எழுதியாச்சா மாடி? எழுதியாச்சும்மா. அடுத்தது போலாமா? ஒரு நிமிஷம்மா, நம்ம சந்தேகம் அந்த பேராகிராஃப்ல எங்க கேட்டோம் மாலதி? எந்த இடம்னாமா என்பதான பாடல் இது, அந்த இடத்துல ஏன் இப்பு போடக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஆமா தானம்மா? ஆமா, போன்றதான பாடல். ஒரு பெண் பாடுவது போன்றதான பாடல். போன்றதான பாடல் அப்படின்னு பாடுவது போன்றதான இப்பு போட்டிருக்கமா ரெண்டுத்துக்குமே. போன்றதான இப்பு போட்டேன், பாடுவ போன்றதானவுக்கும் இப்பு போட்டேன். ஆமா, இது இந்த ஓடின குதிரை மாதிரிதான். சரியாம்மா? அம்மா, இப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கொண்டாட்டம் என்பதான பாடல் இது. அப்ப அந்த இடத்துல இப்ப வராதா? வராது, வராது. எனக்கு அது சரியா புரியலம்மா. அது ரெண்டு இடத்துலயுமே வரல. அதாம்மா புரியலம்மா. நாங்க இவ்வளவு நாள் அப்படிதான் எழுதி இருந்திருக்கோமா. இவ்வளவு நாள் எழுதினா பரவாயில்லம்மா, இப்ப நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லம்மா, அதுக்கு என்ன அப்படின்னு வரும்போது அது ஒரு பெயர் தானம்மா. அது பாட்டு அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே. பாடுன்னா வினை, பாட்டு அப்படின்னா அது ஒரு பெயர் தான். அது அப்போ பாடுவது போன்றதான போது பாடுவதுக்கு போன்றதானுக்கு முன்னாடி இப்பு வரணும்ல. போன்றதான வரக்கூடாதுமா, போன்றதான பாடல் தானமா. அது போன்றதானங்கிறது எச்சமா நிக்குதா முடியல எல்லாம் சொல்லு. ஆமா, அப்ப அது ஒரு எச்சம் தானே. சரிம்மா, ஒரு பெண் பாடுவது அப்ப வரணுமா? பாடுவது அப்ப வரணுமா? இப்ப பாடுவது போன்றதான இருக்கும் போது நடுவுல இப்ப வரணுமா? வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படியா? ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். இப்ப இந்த 14வது கடைசியில் இருக்க வாழ்க வீழ்க ஓய்க அதுல வாழ்க இப்ப வியங்கோள் வினைமுற்று இது வந்திருக்கு. ஆமாங்க. வாழ்க தமிழ் இல்ல தமிழ் வாழ்க அப்படின்னு தமிழ் பெயர் சொல் முன்னாலே வரலாம் பின்னாலே வரலாம் இல்லையா? பொதுவா ஏதாவது இந்த வியங்கோள் வினைமுற்றுக்கு பொதுவா ஏதாவது ஒரு இலக்கணம் உண்டா? கடைசியில தான் வரும் இல்ல முதல்ல தான் வரணும்னு ஏதாவது ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேண்டல், விதித்தல், வைதல், வாழ்தல் அப்படிங்கறது அந்த இடத்துல வேணாலும் போட்டு எழுதலாம், ஒன்னும் தப்பு இல்ல. தப்பு இல்ல. ஓகே. ஆமா, வாழ்க மணமக்கள், மணமக்கள் வாழ்க. அது நம்ம சில சமயத்துல நம்ம இந்த கவிதையத்தோட சொல்லும் போது வாழ்க மக்கள் வாழ்க மணமக்கள்னு சொல்றோம். இல்ல மணமக்கள் வாழ்கிறது சாதாரண மணமக்கள் வாழ்கன்னு சொல்றோம். மணமக்கள் வாழ்க மணமக்கள்ங்கிறது விட மணமக்கள் வாழ்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம சொல்றதுலதான் வேறுபாடே தவிர வேறுபாடு இல்ல. வியங்கோள் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று தான், அதுல ஒண்ணு வேறுபாடு இல்லை. இந்த 4 பொருளை தருவதாக இருந்தா வியங்கோள் வினைமுற்றது. ஏன்னா அது காலம் கடந்து நிக்குது பாத்தீங்களா. வாழ்கங்கும் போது எப்ப வாழ்க, நேத்தா இன்னைக்கா நாளைக்கா இல்ல எப்பவுமே வா அப்படின்னு ஒண்ணு நிக்குது இல்ல. நிக்குதாமா. அந்த காலத்தை உணர்த்தாமல் அது நமக்கு என்றென்றும் நிக்கிற காரணத்தினாலதான் நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ஒற்று போடுறது கிடையாதுங்க. நம்ம அங்க ஊறுகாய்ங்கிற ஒரு சொல் பார்த்தோம்ல, 3 காலத்தையும் அதனால நம்ம போடுறது இல்ல அப்படின்னு சொன்னோம்ல. அதே போல இதையும் அதே மாதிரிதான். காலம்ங்கிறது நமக்கு கிடையாது இதுல. இது சொல்லுபவர்களின் குறிப்பறிந்து அந்த காலத்தை நம்ம உணர்த்தலாம். நேத்து அவன் வாழலாம், நேற்று வாழ்க, இன்னைக்கு அவன் ஒழிக
அது சரி. அப்படி நம்ம அதை நம்ம மாத்திக்கலாம். காலம் நம்ம சொல்றவர்களினுடைய தன்மையை பொறுத்ததுதான். உண்மையை பொறுத்து அதனால நல்லது. நம்ம அதுக்கு மிகணும்னு இல்லை. சரிங்க சரிங்க. அம்மா வேற என்னம்மா? சரியா இருக்குமா? போலாமா? சரிம்மா. ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாமா கல்யாணி? இல்லம்மா இல்லம்மா, கிளியர். சந்தேகம் இப்போ வராது மேடம், ஆ, எழுதும் போது வரும். அதான் தெரியுமே. நம்ம நாராயணன் சார் ஒண்ணுமே பேசல. யாரு? நாராயணன் சார் அவருக்கு மௌன விரதமா இன்னைக்கு? இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம், கேட்டுட்டு தான் இருக்கேன். 7 மணி 7:30 மணிக்கு மேல மௌன விரதம் சொன்னதா கேட்டுருப்பேன். அடுத்தது வியங்கோளுக்கு எந்த லமா? லவா லவா? எதுமா? வியங்கோள். வள்ளினர் இல்ல இல்ல ஓகே, ஏழ் அதான் அது எந்த இல்லன்னு தான் பள்ளி கேட்டேன். பள்ளி எரள பள்ளம் பள்ளி எரள வர்றது. எரள எரள வர வழல. அந்த 3லாவுமே எரள வள்ளல இடையில தான் வருது. அந்த முதல் 3ல வர்றதுல ஒண்ணு சார், அது எரள, அது வழல. நடுவுல வர்றது ல. இது கீழ் நோக்கிய ல. ஆமா, கீழ் நோக்கிய ல. ல. ஆமா, நடுவுல நாக்க மடக்கி சொல்லணும் நம்ம இந்த ளாவை. ல. ல. நல்ல நாக்க வாயை திறந்து தமிழ் நல்லா வாயை திறந்து அழகா பேசலாம். மேடம் அது ரெண்டுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஆ, இந்த லாக்கு ல. ல. வருடல் லாவா, இந்த லாக்கு ஒற்றல் லாவா. ஆமா சார். ஆனா அந்த அளவுக்கு மொழி பிறப்பு தெரிஞ்சாதானே உங்களுக்கு மறுடுறதும் ஆமா ஒட்டுறதும். ஆமா ஆமா, இல்ல சொல்றேன். ஆமா, இத இன்னும் நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா சார், இந்த அவள் இவள் வந்தார்கள் போனார்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இல்லு தான் போடுவோம். அதனால இத நாங்க என்ன சொல்லுவோம்னா பொதுள் அகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த இதெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா எச்சத்துல தானே சொல்லுவோம். என்றால், போனால், வந்தால் அப்படின்னு சொல்லும் போது எச்சமாக வருது இல்ல. அதனால அதை அப்படியே விட்டுட்டு இது மட்டும் பொதுளகரம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லுவோம். நாங்க குண்டுலகரம்னு சொல்லுவோம், மேல் நோக்கிய லகரம் இப்படி சொல்லுவோம். எடுத்துக்கலாம்ல, பன்மைக்குரியதுன்னு எடுத்துக்கலாம்ல. எது சார்? அந்த லா பன்மைக்குரியது அப்படின்றது கல் அப்படின்னு வரும்போது இது இல்ல, அது இல்ல. பன்மைக்குரியதுன்னு எடுத்துக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும்ல. புரிஞ்சிருங்க சார். ஆனா அது கூட புரியாதவங்க இருக்காங்கல்ல சார், அதுக்கு கூட அந்த குண்டு. அதுவும் புரியாதவங்க அவங்கள தமிழ் கத்துக்க வேண்டாம். இல்ல, இப்ப நம்மளுக்கு எல்லாம் புரியுது, குழந்தைங்களுக்கு புரியல. நம்ம குழந்தைங்களா இல்ல, இருக்கும்போது நான் நம்ம குழந்தைங்களுக்கு தான் சொல்றேன். நம்ம குழந்தைகளும் தான், பள்ளி குழந்தைகளுக்கு சொல்ல. ஆமா ஆமா. அடுத்ததுக்கு போயிடலாமா? போயிடலாம். அவனா, அவனோ, அவனே. ஏற்கனவே ஒரு தடவை நான் அந்த தேற்றியக்காரன் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை இதுல கொஞ்சம் அழகா வருதுன்னு எழுதியிருக்கேன். அவனா அப்படின்னு கேட்கும்போது வரக்கூடிய ஆ, அவனோ அப்படிங்கறதுல வரக்கூடிய ஓ, அவனே அப்படின்னு வரக்கூடிய ஏ. இந்த ஆ ஆ ஓ ஏ என்று முடியக்கூடிய இந்த ஏகாரம். இப்ப அவனா சொன்னான் இருக்காது. நான் சொன்னான், சொன்னான் வரக்கூடாது. அவனா சொன்னான் அப்படிதான் வரணும், இச்சு வரக்கூடாது. அவனோ பார்த்தான், இப்ப வரக்கூடாது. அதே மாதிரி ஏ மாத்திரை வந்தாலும் வராது. சொல்லியே சென்றான் அப்படின்னாலும் இச்சு வராது இல்லம்மா. அந்த ஏ வர இடம் எல்லாம் வராது. வராது வராது. ஏதோ கொஞ்சம் புரிபடுற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 தடவை பார்த்தோம்னா வந்துரும்மா. அதான் இன்னைக்கு காலையில இருந்து அதான் பண்ணேன். இது நம்ம அப்படியே ரத்தத்தோட ஊறி போன மொழி இல்லம்மா இது. அது கரெக்ட். அங்கங்க மறைஞ்சிருக்கும், அப்புறம் படிக்க படிக்க நல்லா நினைவுக்கு வந்துடும். கொஞ்சம் எழுப்பி விடணும், அவ்வளவுதான். ஆமா. அடுத்தது இந்த எண்ணு பெயர்கள் இருக்குல்ல, 1 2 3 அப்படின்னு எண்ணுறோம்ல, எண்ணு பெயர்கள்.
இதுல வராது. ஆனா 8 10ங்கிற ரெண்டே ரெண்டு வரும். அரை அந்த எண்ணு பெயர்கள் நான் ஏற்கனவே சொல்லும்போது அதான் அரை 10 8 அரை பங்கு அதெல்லாம் வேற. ம் இந்த எண்ணு பெயர்கள் 1 2 3 4ன்னு எண்ணிட்டு வரோம்ல, ம் அதுல இந்த 8 10 தவிர இந்த காட்டக்கூடாது. அதாம்மா அதுல நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அரை 8 10 இதுக்கெல்லாம் வந்து ஒற்று வரும்னு சொன்னீங்க. அது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வரும், மற்ற எதுக்கும் வராது. ம் ம் 1 2 எதுக்குமே வராது. 1 தா அப்படின்னா 1 தா தான் போடணும். 1 தா அப்படி சொல்லக்கூடாது. 2 கொடு அப்படி சொல்லணும். 2 கொடு அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து நம்பர் எவ்வளவு இன்ஃபினிட்டி வரைக்கும் போனாலும் வராது. போலாம் போலாம். 1 தா 2 கொடு அதெல்லாம் மிக கூடாது. 8 தொகை சாரி, அது நான் சொன்னேன். 8 தொகை 10 பாட்டு பாட்டு. மட்டும் சொன்னாரு. 8 தொகைக்கும் 10 பாட்டுக்கும் சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த 2 இது மட்டும் வரும். இதுல இப்ப நீங்க கேட்டீங்க என்கிட்ட, அது இதோ வருது பாருங்க. நெடில் தொடர். நெடில் தொடர் சொல்லு. நெடில் தொடர்ல வராது. நெடில் தொடர் என்னது? 6 தலை அப்படின்னு போடுறோம்ல, 6 தலை. நெடில் தொடர் வராது. இப்ப இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது 6ன்னு ஆயிருச்சு இல்லம்மா, நம்பர் 6 தான் அது. சரி, ஆடு தலைன்னு போடுறோம்ல. ஓகே, இப்ப இந்த இடத்துல மிகாது. ஆனா இது என்ன ஆகும்னா, நெடில் தொடர்ல ஒற்று ரெட்டித்தல்னு ஒண்ணு இருக்கு. அது புணர்ச்சி விதி படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்ப என்னது மேடம், என்னது இன்னொரு முறை சொல்லுங்க. ஒற்று ரெட்டித்தல். ஒற்று அந்த இது வந்து பகுதி ரெட்டித்து வருதல், அதான் ஒற்று ரெட்டித்து வர்றது. அது எப்படின்னா வரும் சார், ஆடு கூட்டல் தலை அப்படின்னு வரும்போது ஆட்டுத்தலைன்னு வரும். இந்த வந்து நெடில் நீண்டு வரும், பகுதி ரெட்டித்து, அதாவது ஒற்று வந்து 2 இதுவா வந்து வரும். மேடம் இங்க இன்னொரு பொருள் கூட, ஆடுதலைன்னா டான்ஸ் ஆடுறது மாதிரி சொல்லி ஆடுதலை விவரித்து கூறினான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து ஆடுதலை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டத்தை பற்றியது. அதான ஆட்டத்தை பற்றிதான். அப்ப அங்க ஐ வந்துருச்சு இல்ல, ஆட்டத்தை பற்றி ஐ. ஆமா, அந்த அங்க வரும்போது உங்களுக்கு மிகும். கரெக்ட். இந்த மாதிரி நெடில் தொடர் எஃகு சிறிது, ஆயுதத்தொடர் விறகு பெரிது, உயிர் தொடர் பந்து தந்தான், மின்தொடர் செய்து தந்தான், இடைத்தொடர். இதுல நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் யாரும் கேட்கல என்கிட்ட. எனக்கு அது என்னன்னு தெரியலம்மா. ஆனா நான் ஒண்ணு கேட்கணும். இப்ப ஆயுத தொடர்னு சொன்னீங்கல்லம்மா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன எஃகு சிறிது அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல வந்து ஒற்று மிகுமா? ஆயுதங்கிற இடத்துல மிகாதா? மிகாதுமா. இதுல நீங்க என்ன ஒரு சந்தேகம் கேட்பீங்கிற ஒரு இதோட நினைச்சிட்டு இருக்கேன். யார் கேட்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. யாருதான் கேக்குறீங்கன்னு. உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் சிகாமணி சார் தான் கேட்பாரு, வேற யாரு கேட்க போறாங்க? சாரே கைய விரிச்சுட்டாங்களே, நாராயணமூர்த்தி சார் கேட்க போறாங்களோ? இருங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க. பெரிய ஆளை கூப்பிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? ஏன்னா நான் அத வந்து இந்த மாதிரி கேட்கும்னு நான் நினைச்சுட்டு வந்தேன் இந்த கேள்விய. எல்லாத்துலயும் பெயர்ச்சொல் இருக்கு, கடைசியில மட்டும் செய்து தந்தாங்கிறது அங்க பொருள் இல்லையே. ஒரு இதுல வந்து ஆயுத எழுத்து இருக்கு. இல்லங்க சார், செய்து தந்தான், செய்துங்கிறது சார்
பெயர் சொல்லா இருக்கலாம். இங்க பக்கத்துல வரக்கூடிய எழுத்தை வச்சுதான் அது என்ன தொடர்பு கண்டுபிடிப்போம். அதான் ஒரு சொல்ல வந்து எழுத்து வந்து ஆயுத எழுத்து இருக்கு. ஆமா, அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் சார். நான் வந்து வன்தொடர் குற்றியலுகரம் தவிர எதுக்குமே ஒற்று மிகாது மேடம். என்னங்க சார்? வன்தொடர் குற்றியலுகரம் தவிர எந்த குற்றியலுகரத்துக்கும் ஒற்று மிகாது. நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏற்கனவே நான் ஒற்று மிகும்னு ஒரு இடம் நடத்தியிருக்கேன். இது செய்து தந்தானா? இல்லங்க சார். இல்ல பந்து இல்ல கரெக்ட். அது வந்து ரெண்டாம் வேற்றுமை வந்து ரெண்டாம் வேற்றுமை தொகை. அது பந்து தந்தான்ங்கிறது ரெண்டாம் வேற்றுமை தொகை. ஆனாலும் மென்தொடர் குற்றியலுகரம்ங்கிறதுனால மிகலையா? பந்தை தந்தான் ஐயாளர். நான் வந்து ஒரு இடத்துல மிகுந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒற்று மிகும் இடங்கள்ல ஒரு இடம் நான் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் என்ன உதாரணம் அதுக்கு? அதுக்கு வந்து பந்து கொண்டுன்னு கொடுத்துருக்கீங்க. பந்து பிளஸ் கூட்டல் கொண்டு, பந்து கொண்டுன்னு கொடுத்துருக்கீங்க. அப்ப இக்கு போட்டு அது வந்து மிகும் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துலயா? மென்தொடர் குற்றியலுகரம் நடத்தும் போது இது வந்துமா பந்து கொண்டு இல்ல, இந்த கடைசியில இருக்கிற ரெண்டு எழுத்த மாத்திரம் வச்சு நான் ஒண்ணு சொல்லி மருந்து கூட்டல் பை, மருந்து பை அப்படின்னு சொன்னேன். ஆமா, அங்க ஒற்று மிகும் அப்படின்னு சொன்னேன். அத வந்து நான் இன்னைக்கு எழுதும்போது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கல்யாணி இந்த கேள்வியை கேட்டா நம்ம என்ன பண்றது, அதுக்கான அப்படின்னு நீங்க பாருங்க, நீட்டா போட்டு அதை வேற கட்ட வேற போட்டு வச்சிருக்கேன் மேடம். அதுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். அதனாலதான் அது கேட்கல நான். இந்த ஐகாரம் வந்து இயல்பாவர் ஐகாரத்துக்கு அப்புறம் பெயர் சொல் வந்தா வந்து ஒற்று மிகும்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் சொன்னேன்ல காலையில. ஆமா, அதே மாதிரி இந்த பந்துக்கு அப்புறம் பெயர் சொல், மென்தொடர் குற்றியலுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா ஒற்று மிகும். பெயர் சொல் வந்தா ஒற்று மிகும். எஸ். மருந்து கூட்டல் பை, மருந்து பை அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அந்த பேஜையே நான் மிஸ் பண்ணிட்டேம்மா பார்க்காம. அதனாலதான் அந்த பல பிளஸ் பல அதுவும் அந்த பேஜ்ல தான் இருக்கு. தமிழ் தாம் புணர்தல் அது ஃபுல்லா அந்த ஒரு பேஜை மட்டும் நான் மிஸ் பண்ணிருக்கேன் காலையில இருந்து பார்க்காம. இதுல வந்து பந்து கிண்ணம்னா உண்டு வரும் இக்கு வரும். அவன் பந்து கிண்ணம்னா வரும், பந்து தந்தானா வராது. ஓகே. திருப்பி சொல்லுங்கம்மா, புரியலமா அது. எதுமா? பந்து தந்தான் அப்படின்னா பந்தை தந்தான் தான். ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே மறைஞ்சு வரும்போது மிகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து பந்து மருந்து கூட்டல் பை அப்படின்னு வரும்போது மருந்து பை, மருந்தை உடைய பை, பைங்கிற பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா மிகும், வினைச்சொல் வந்தா மிகாது. அததான் காலையில சார் கூட சொல்லும் போது வறுமொழியாக வினை வரும்போது மிகாது, பெயர் வந்தா மிகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதாங்க சார், முடிஞ்சிருச்சு. பெயர் சொல் வந்தால் மிகும், பெயர் சொல் வினைச்சொல் வந்தா மிகாது. ஆமாங்க சார். கல்வி விகுதி வந்தா மேடம் இன்னொன்னு சொல்லல மேடம். நீங்க எதுங்க சார் கல்வி விகுதி வந்தா சொல்லிட்டீங்களா? கல்வி விகுதி சொல்லல, அத சொல்லிருங்க மேடம். அமுதாமா, இப்போ நீங்க அந்த பந்து சொல்றீங்கல்ல, இப்ப மென்றொடர் மெல்லினத்துல வந்து இங்கு இஞ்சு அதெல்லாம் இருக்கே, இப்ப அது எல்லாத்துக்குமே இதே இது ஒத்து வருமா? ஆமா, அது எல்லாமே பெயர் சொல் அதானே வருது. நீங்க திருப்பி பாருங்க. அதாம்மா, அது அந்த பேஜ்ல தான் இருக்கேன் நானு. அது எல்லாமே இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் வந்தா அந்த இடத்துல ஒற்று மிகும், பெயர் சொல் வராத பட்சத்துல ஒற்று மிகாது. அப்படியா? அந்த மென்றொடர் மெல்லினம் வந்து இங்கு இஞ்சு இண்டு இந்து இம்பு இன்று. ஆமா,
அதாவதுமா நான் என்னன்னா சில சமயங்கள்ல பெயரெச்சம் வினையெச்சம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எதுல வரும் எதுல வராது அப்படிங்கிறது. அதாம்மா, இது பெயரெச்சம் வந்தா மிகும். ஆமா, வரும் மொழி. அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. மேடம் இது என்னமோ ஒன்று நினைச்சேன் சொல்லல. சார் கல், நீங்க என்ன 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 அத்தனை இத்தனை அதை சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே சார். சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே. ஆமா, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. அதே மாதிரி வன்றொடர் வல்லினத்திலயும்மா இப்ப வந்து இக்கு இச்சு இட்டு சொல்லிருக்கீங்கல்ல, ஒற்று மிகும்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்போ அதே மாதிரி அது மாதிரி வருமொழியில வந்து பெயரெச்சம் வந்தா அதுக்கு ஏதாவது ரூல் இருக்காமா? குற்றியலுகரத்துல நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கேன்ல, வன்றொடர் குற்றியலுகரம் தவிர மற்றதுலதான் வராதுன்னு சொல்லியிருக்கேன். வன்றொடர் குற்றியலுகரத்துல வரும்னு தான் சொல்லியிருக்கேன். வன்றொடர் வல்லினத்துல வந்து ஒற்று மிகும்னு சொல்லியிருக்கீங்கம்மா. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்ப மென்றொடர் மெல்லினத்துல ஒற்று மிகும் குற்றியலுகரத்துல சங்கு சங்கு பிளஸ் இனம் சொல்லி சொல்லி கொடுத்தாங்கல்லப்பா. சங்கினம் வண்டு பிளஸ் காலு வண்டு கால், சங்கு பிளஸ் மாலை சங்கு மாலை. அது வந்து இல்ல அந்த பேஜ் இல்ல, நான் எங்க இருக்கேன் நானு. மென்டொடர் குற்றியலுகிற மாதிரிதான். போன வாரம் அதானப்பா கடைசியா அதான் அந்த இங்கு இஞ்சு இண்டு இந்து இம்பு இன்று அது எல்லாமே பெயர் சொற்கள் வரும்போது மிகுந்து வரும். பெயர் சொற்கள் வரலன்னா மிகுந்து வராது. இல்லம்மா அது ஓகேம்மா, நான் கேக்குறது வன்றொடர் வல்லினம் அது அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். வன்றொடர் வல்லினம்னு வராது, வன்றொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரம். அப்ப வந்து இக்குன்னு இருக்குல்லம்மா, இக்கு பிளஸ் டூ இருக்குல்ல, அது இச்சு பிளஸ் டூ இருக்கு, இட்டு பிளஸ் டூ இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் வரும்போது ஒற்று மிகும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, சொக்கு கூட்டல் பொடி சொக்கு பொடி. ஆமாமா, இப்ப அதே மாதிரி இப்ப சொன்னீங்கல்ல அந்த வருமொழி வந்து பெயரச்சமா இருந்தா எந்த இடத்துலயும் ஒற்று மிகாதான்னு கேக்குறேன். இப்ப அந்த பந்து தந்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி. பந்து அப்படிங்கறது ஒரு பெயர். ஆமாமா, பந்து அப்படிங்கறது ஒரு பெயர். சார் நாராயணமூர்த்தி சார், நான் கேக்குறது உங்களுக்கு. மேடம் நீங்க நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க நீங்க சொன்னத. வன்றொடர் குற்றியலுகரத்துல சார் இக்கு இக்குன்னாவே வன்றொடர் குற்றியலுகரம் தான். அது ஓகேங்க சார். சரி, நீங்க சார் ஒரே நிமிஷம் என்னோட பேஜ் தெரியுதான்னு பாருங்க சார். அதான் பாக்கு தட்டு பத்து பாட்டு அன்னைக்கு சொன்னதுதானப்பா பேச்சு போட்டி. பாக்கு அப்படிங்கிறது வன்றொடர் குற்றியலுகரம். சார் சார் கொஞ்சம் பின் பண்ணிருங்க சார். சொல்லுங்க சார் நாராயணமூர்த்தி சார். சரி, இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் ஒற்று மிகாது. இதுல வந்து வருமொழி பெயர்ச்சொல் வந்ததுலாம் ஒற்று மிகும். அதுதான் சார். இப்ப நான் அடுத்தது வன்றொடர் கேக்குறேன். வன்றொடர்ல எல்லா இடத்துலயும் ஒற்று மிகும். பாக்கு தட்டை பாக்கு பட்டை. அப்ப நீங்க பெயர் சொல் வந்தாலும் ஒற்று மிகுமா சார்? ஆமா, ஒற்று மிகும். ஒரே இடத்துல ஒற்று மிகாத வன்றொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி கல் விகுதி வந்ததுன்னா ஒற்று மிகாது. ஓ, இப்ப அடுத்தது அதுதான் வரப்போறாங்க. பாக்கு தட்டு வரும். ஆமா, இன்னைக்கு சொல்லியாச்சு எல்லாமே. ஆமா, கல் விகுதின்னு பொதுவா போட்டுட்டோம்னாலே போதும் சார். அது வன்றொடர் இல்ல, அது மென்றொடரா இருந்தாலும் மந்தொடரா இருந்தாலும் கல் விகுதி வராது. ஆமா, கல் விகுதி வந்ததுன்னா வராது. அவர்கள் சென்றார்கள், அவர்கள் சென்றார் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சென்றார்கள் போடும்போது அவர்கள் சென்றார்கள்னு போட மாட்டோம், அவர்கள் சென்றார்கள் அப்படிதான் போடும். அது வந்து பொதுவா வரதுனால அதை ஒரு சிறப்பா நம்ம எடுத்து சொல்றது இல்லையே தவிர. இந்த கருத்துகள் வாழ்த்துகள் அதை சொல்றேன் நான். ஆமா, அதுல கூட சார் இக்கு போட்டு எழுதுறது பழைய காலத்துல உண்டு சார். இப்பதான் சார் இக்கு போடக்கூடாதுன்னு. இல்ல மேடம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு தமிழ் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்ப பாட்டுகள் இது வாழ்த்துகள் அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டா அது ஒரு கல் வகை ஆயிடும். அதனால வந்து இக்கு போடக்கூடாது. கல் வகையா ஆகும் அது. இல்ல நீங்க வந்து ஒற்று போடலாம்னு ஏதாவது விதி இருக்கா? இருக்கு சார்.
எங்க இருக்கு? தொல்காப்பியத்துல இருக்கு. எது நாளைக்கு எடுத்து அனுப்புறேன் பாருங்க இல்ல உங்களுக்கு. கல்விகுதிக்கு வந்து கல்விகுதிக்கு முன்னால வாழ்த்துங்கிறது நிலைமொழி, கல்வி என்பது வருமொழி. ரெண்டு மொழிக்கு நடுவுல புணர்ச்சி விதியில பட் இக்கு சாரியை மிகுந்து வரும். பட் எல்லா இந்த இந்த இப்ப தமிழ் இலக்கணம் இப்ப ஒற்று இதை பத்தி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு இல்லையா? ஆமா, அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கல்விகுதி வந்து வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும் சார், அந்த புத்தகம் சொல்றவங்க கிட்ட இதுக்கான சூத்திரத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அதை கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்ல ஏன் இப்போ எடுக்கும் இருங்க போது இப்ப பூட்டு பிளஸ் கள், பூட்டுகள் வந்து பூட்டுக்கள் அப்படின்னு வரலாமா? தப்புக்கள், தப்புகள் அப்படி வந்து தப்பு. அது சாதாரணமாவே வராதே சார். நம்ம பேசும்போதே பூட்டுகள் தட்டுகள் தானே சொல்றோம். அதைத்தான் கேட்கறேன் நானு. இப்ப நீங்க வந்து ஊற்றுக்கள், இப்ப வந்து ஊற்று நிறைய ஊற்று இருக்குன்னு வச்சுக்க மேடம். நிறைய ஊற்று இருக்கு. ஊற்றுகள்னு சொல்றது நல்லதா, ஊற்றுக்கள்னு சொல்றது நல்லதா? கரெக்டா? ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்லும் போது பொருள் மாறுபடும் சார். நீங்க வந்து வாழ்த்துக்கள்ல எப்படி மாறும்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு வாழ்த்துங்கிறது ஒண்ணுதானே? அத சொல்றாங்க. அது மாதிரி இன்னொன்னு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பண்பு பெயர் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த பண்பு பெயருக்கு வந்து ப்ளூரல் கிடையாது. எது பண்பு பெயர்? பண்பு பெயருக்கு என்னென்ன பண்பு பெயர்கள்ல வரும்? அதாவது மேடம் இந்த அப்டிராக்ட் நவுன் சார், வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4ல தானே வரும். வாழ்த்து எதுல வருது உங்களுக்கு? இல்ல நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல ரிலேட் பண்றேன் மேடம். வாழ்த்துங்கிறது எப்படி சார் சுவையா? கேளுங்க நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இங்கிலீஷ்ல வச்சு ரிலேட் பண்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கிலீஷ்ல என்னன்னா இந்த கவுண்டபிள் நவுனுக்கு தான் வந்து ப்ளூரல் வரும் அப்படிம்பாங்க. இப்போ புக் அப்படின்னா புக்ஸ். என்ன இப்போ வந்து இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறதே வந்து வந்து கவுண்ட் கிடையாது உங்களுக்கு. நீங்க ஒரு கங்க்ராச்சுலேஷன், 2 கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணாதான் எஸ் போட முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போடுறதே தப்பு தான். இப்ப வாழ்த்தை வந்து எண்ண முடியுமா நீங்க? சார், இப்ப தமிழுக்கு தனி சிறப்பு இருக்கு, தனி இலக்கணம் இருக்குன்னு வரும்போது நீங்க எப்படி அந்த இலக்கணத்தோட ஒப்பிடுவீங்க? நீங்க ஒப்பிடுற சொல்லல நானு. ஆசிரியர்களே வணக்கம். இப்போ எங்களுது பாத்துக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் அப்புறம் பாத்துக்கிறீங்களா? வணக்கம் மேடம். கல்யாணி மேட்டர் முதல்ல முடிங்க மேடம். ஆமா ஆமா சார். சின்ன பிள்ளைகளை உள்ள விட்டா தான் தப்பு மேடம். ஆமா சார், பெரியவங்க எல்லாம் அப்புறம் பேசுங்க சார். எங்களுக்கு ஏற்கனவே இங்க எல்லாம் பிச்சுக்குது. ரொம்ப ஹை லெவல்ல பேசுனீங்கன்னா நாங்க எங்க போறது? முத்துமாலை ஏதாவது சொல்லுங்கப்பா. இது ஹை லெவலே கிடையாது சார். ஒண்ணும் கிடையாது. விளக்கம் கேட்டு நாங்க சொல்றோம், அவ்வளவு கேட்டுக்கிறோம் சார். அம்மாவை பின் பண்ணிருங்க, அமுதாமாவை. அமுதாமா அடுத்தது போலாமா? அவ்வளவுதானே கிளாஸ்? முடிஞ்சிட்டுப்பா. கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே. எப்போ சொல்லிட்டாங்க? முந்தானத்தே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன இன்னைக்கு வந்து கேக்குறீங்க? சார், இப்ப அடுத்தது ஏதாவது எடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல, முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். மேடம், என்னுடைய ஒரே ஒரு கேள்வி மேடம். சொல்லுங்க சார். அதாவது கள் என்னும் பன்மை அது ஒண்ணு சொல்லி தரல அமுதமா. கல் சொல்லி தரவே இல்லையம்மா. கல்ல வந்தா எழுத மாட்டோமா நம்ம ஒற்று போட்டு? அது எழுத மாட்டோம். பன்மை பொருள்ல கள் போடும்போது ஒற்று வருமா வராதா? பன்மை பொருள்ல கள் போடும்போது கல்ங்கிறது வந்து அவர்கள் அப்படின்னு போடுறோம். பன்மை அவர், அவர்கள். பன்மைக்கு வந்து கள் சேர்க்கிறோம் இல்லையா? ஆமா. அந்த பன்மைக்கு கள் சேர்க்கும் போது ஒற்று வருமா வராது? வந்து கள் சேர்த்ததுனால நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்குன்னு நான் சொல்றேன். நாராயணமூர்த்தி சார் அவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். மரியாதைக்குரிய சொல்ல மேடம். நானு மரியாதை சொல்ல. நானு பன்மைக்கு கள் போடும்போது, பன்மையை ஒட்டி கள் போடும்போது ஒற்று மிகும். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் கற்றார்கள். அத கேட்கல மேடம். குற்றிய லுகரம், சாதாரணமா குற்றிய லுகரத்துக்கு பன்மை சேரும் போது கள் விகுதி சேர்க்கும் போது ஒற்று மிகுமா மிகாதா? கண்ணுக்கு முன்னாடி. அதுதான் கேள்வி. பேச்சுகள், வாழ்த்துகள், தப்புகள்.
பூட்டு பூட்டுகள் அதை கேட்கறேன் நான். கள் ஏற்கனவே விகுதி. நான் முதல் நான் இலக்கணம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க தொடங்கும் போது முதல்ல ஒரு சூத்திரம் ஒண்ணு சொல்லிட்டு தான் நான் சொல்லவே தொடங்கினேன். சொல்லுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் முதல் கிளாஸ் போயிட்டாங்க மேடம். இருங்கம்மா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய் பார்ப்போம் என்னதான் நடந்துருக்கு. அம்மா இலக்கணத்துக்கு போனப்போவா யாப்புல ஆரம்பிச்சப்போவாமா? இல்ல, இலக்கணம் அந்த ஒற்று மிகுமிடம் மிகாயிடம் சொல்ல ஆரம்பிச்சு சொல்லுங்க, அந்த சூத்திரத்தை சொல்லுங்க பாப்போம். அந்த சூத்திரம் சொல்றேன் இப்போ. எழுதி போடுங்க மேடம் அப்படியே. இல்ல இருங்க சார், நம்மளே சொல்லுவோம் சார். அம்மாவை எதுக்கு கேக்குறீங்க? நான் எழுதல மேடம். சார் இப்போ நீங்க வாழ்த்துன்னு நம்ம சொல்லும்போது அது வந்து ஒற்று மிகாம எழுதுறது தானே சார் சரி? ஒரு வாழ்த்து ரெண்டு வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கு கிடையாதுல்ல. மேடம் முதல்ல சூத்திரத்தை சொல்லட்டும் மேடம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதிவாதன மன்னே, அதுவாமா? அதான் சூத்திரம். அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இயல்பா வரும், விதியில வரும், சிலவற்றுக்கு சிறப்பு நூற்பாக்கள், சிறப்பு நன்னூல் சூத்திரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது எடுத்த உடனே நமக்கு கொடுத்துடுறாங்க. அந்த சிறப்புல போய் அதை நம்ம பார்க்கணும் இருக்குதா இல்லையான்னு. நம்ம பொதுவா சொல்லக்கூடியது ஒன்று, அதுல சிறப்பா சிலதுக்கு நமக்கு சந்தேகம் வரும்போது அது சிறப்பான சூத்திரத்துக்குள்ள வருதான்னு பார்க்கணும். நீங்க அப்பதான் என்ன கேட்டீங்க, மவ்வீறு எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு, ஒற்றொழிந்து ஒப்பவும் அப்படின்னு ஒரு தனி சூத்திரம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சிறப்பு சூத்திரம் சொன்னேன். அந்த மாதிரி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாளைக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் சார் உங்களுக்கு. ரைட். நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி, சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சிறப்புகள் சொல்லணுமா சிறப்புகள் சொல்லலாமா? சிறப்புகள் சொல்லலாம், தவறு இல்லை. சிறப்புகள் சொல்லக்கூடாது. அதைத்தான் நாங்க பன்மை கள் விகுதியில வருமா, அதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு நாளைக்கு சுத்தம் சொல்லுங்க. நம்ம வந்து வல்லின மெய்க்கு அடுத்து வரும்போது உகார எழுத்து வந்தாலே நம்ம அதை தொடர்ந்து எந்த மெய் எழுத்தும் வராது. இப்போ இன்னொரு சின்ன ஒரே ஒரு எழுத்துகள் உண்ட முத்துமாலை நமக்கு இக்குச்சாரியைங்கிறது போட்டு எழுதுறது உண்டு. நாங்கள்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்கோம், புலவர் படிக்கும்போது எழுதியிருக்கோம். எங்க சார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க அப்படி போட்டு எழுதுங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அது தவறு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு நல்ல நினைவு. நாளைக்கு இந்த சூத்திரத்தை போடுங்க மேடம் குரூப்ல. நான் சொல்றேன் சார், நாளைக்கு நான் போடுறேன் சார். சரி ஓகே, நன்றி மேம். அதே போல நன்றிகள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது சார். நன்றிகள் அப்படிங்கிற வார்த்தை அதனால நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா உடனே சிறப்பு சூத்திரம் இருக்கான்னு தேடணும் சார். உடனே நம்ம இப்ப நன்றி பல அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. நன்றிக்கு அந்த இடத்துல ஒற்று மிகுமா? நன்றி பல அப்படின்னு போடுவாங்க. நன்றிகள் பல, அத நன்றிகள் போட வேண்டாங்கிறாங்களே. அப்போ நீங்க என்ன செஞ்சிடணும், மிக்க நன்றின்னு போடுங்க. சரி, ஏதோ ஒரு இதுக்கு மாத்தி நன்றி பலன் தான் போடக்கூடாது, நன்றிகள் பலன் தான் போடணும். போட்டா நீங்க நன்றிகளே போடாதீங்க, மிக்க நன்றின்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஏன் சார் அங்க நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம், இங்க எடுக்கக்கூடாதா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆக்சுவலா தப்பு மேடம். சரியான போட்டி. அப்ப அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம்ல. அப்ப நம்ம போய் கேட்கலையே, நீ தேங்க் மட்டும்தான் போடணும், ஏன் ஒரு எஸ் போட்டேன்னு கேட்கல. இல்ல அதாவது இல்ல, நான் சொல்றேன் தேங்க்யூ தான். இல்ல தேங்க்யூ தான் போடணும். தேங்க் வந்து நவுன் தான், அதை வந்து அது வர்பு தான், அதை நவுனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தவறுகள் நடக்குதாங்க. ஆறுமுகம் சார் சிரிக்கிறாரு. இல்லைங்க, இல்ல கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால கொஞ்சம் ரசிச்சு பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு. இல்ல நன்றிகள் நன்றிகள்னு சொல்றாங்களே, நன்றிகள் பலன்னு சொல்லு. இப்போ வழக்கு சொல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்த்து, பொதுவாக வந்து நம்ம வாழ்த்து நன்றி, மிக்க நன்றின்னு. ஆனால் கொஞ்சம் அடைமொழியோட சேர்த்து இப்போ ஒரு பெரும் தலைவர் இருக்காங்க, நன்றிகள் பல அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறோம். நன்றிகள் பல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த விழிச்சொல், கொஞ்சம் விழிச்சு சொல்றாங்க, அழுத்தி சொல்றோம். காரணமா சொல்றதுதான் சார், ஒரு உவகையின் காரணமா அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்றதுல தவறு கிடையாது. இந்த ரொம்ப அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னமா அது? நான் நிறைய தடவை போடுவேன், அதை ரொம்ப போடுவேன்.
ஆனா இப்ப நீங்க எல்லாம் இலக்கணம் படிக்க ஆரம்பிச்சோன்னு அந்த ரொம்ப விட்டுட்டேன். ரொம்பன்றது தமிழ் வார்த்தை தமிழ் கிடையாது. வார்த்தையா? இல்ல சார், நிரம்ப தான் நம்ம நிரம்ப தமிழ் நிரம்ப நிரம்ப. அத வந்து நிரம்பவ நம்ம ரொம்ப சொல்லும்போது ஆக்கிட்டேன். ரொம்பன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல ரொம்ப அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்துவோம். நான் முதல்ல எல்லாம் ரொம்ப ரொம்பன்னு போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாரும் தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த ரொம்ப போடுறத நான் விட்டுட்டு அது மிக அது 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 ரொம்ப மிக தப்பும்மா. மிக போட ஆரம்பிச்சேன். ரொம்ப தப்பா வருது. ஆமா. இலங்கையிலிருந்து ஒரு குரல் வருகிறது. இருங்க இல்ல, இருங்க இந்த இருங்க இந்த இருங்க. ரொம்ப என்ற சொல் ரொம்ப என்ற மேடம் எல்லாருடைய ஐயத்தையும் போக்க வந்திருக்காரு வினயதன் சார். வாங்க சார். இந்த ரொம்ப என்ற சொல்லு இலங்கையில நாங்க பாவிக்கிறதே இல்ல. வேற என்ன சார் சொல்றீங்க? இலங்கையில அதிகம் என்று சொல்லுவாங்க. அது அதிகம்ன்றது அதுவுமே தமிழில தான் என்றாலும் இப்ப அதிகம் அதிகம் தமிழ் இல்லையா? அது தமிழ் இல்ல. இல்ல கிடையாது. மிகை தான் சொல்லுவாங்க. மிகை 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 ஹிந்தி மேடம். அது அதிக. ஆனா அதிகம் என்றதான் நாங்கள் இங்க அதிகம் பாவிக்கிறது. ஆனால் அதிகமே தமிழ் இல்ல தான். வினயதன் சார் வாங்க சொல்லுங்க. சாலச்சிறந்தது அம்மா சொல்லுங்க. சாலச்சிறந்தது உபயோகிக்கலாமா? அதாவது வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த நன்றிக்கு மாத்திரம் சொல்லுவோம்னு நினைச்சேன். நன்றினா மிக நன்றி, கொஞ்ச நன்றி அந்த மாதிரி தான் இருக்கும். நன்றியுடைய அளவு அப்படித்தான் சொல்ல முடியே பன்மைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வராதுங்கிறாங்க. ஏன்னா பண்பு பேர்னா கொஞ்சம் அம்மா ஏதாவது சூத்திரம் சொல்றாங்க, எனக்கு அது சூத்திரம் தெரியாது. இப்ப ஒரு எது விஷஸ் சொல்றோம்ல, அது ஆங்கிலத்தை வச்சு நம்ம தமிழ்ல கொண்டாடுறோம். அது அப்படி இல்லைங்கிறாங்க. வாழ்த்து அப்படின்னா நல்வாழ்த்து அப்படி எழுதலாம். வாழ்த்துக்கள்னா அது வாழ்த்துக்கு பன்மை கிடையாது. வாழ்த்துங்கிறது ஒரு பண்பு சொல்லு. இப்ப வெண்மைங்கிறது ஒரு பண்பு சொல்லு. வெண்மைகள்னு அதை கொண்டு போக முடியாது. கருப்பு, நல்ல கருப்பு, அல்லது இது கார் கருப்பு, முகில் கருப்பு அந்த மாதிரி சொல்லலாமே ஒழிய, அதாவது பண்பு பெயருக்கு பன்மை கிடையாதுங்கிறாங்க. நன்றிகள் இல்ல, நன்றி தான் அது. மிக நன்றி சொல்லலாம், மிக்க நன்றி சொல்லலாம் ஒழிய நன்றிகள்னு அதெல்லாம் எப்படி வருதுங்கிறாங்க. விஷஸ், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு வந்ததுக்கு தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கிறோம்ங்கிறாங்க. அதனால அது கிடையாதுங்கிறாங்க. வாழ்த்து அது மாதிரிதான். வாழ்த்த நல்வாழ்த்துன்னு சொல்லலாம். அது மாதிரி வாழ்க வளமுடன் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. வாழ்த்துக்கள் 2 வாழ்த்து 3 வாழ்த்து 4 வாழ்த்து எல்லாம் கிடையாதுல்ல. அதனால அதுக்கு ஒத்து இல்லாம எழுதணும்னு முதல்ல சொன்னாங்க. இப்ப அதுவே பன்மையே கிடையாதுங்கிறாங்க. அந்த ஒரு பண்பு பெயருக்கு பன்மை கிடையாதுங்கிறாங்க. ஆனா அம்மா சொல்றாங்க, ஒரு சூத்திரம் இருக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அந்த வழக்கத்துல வந்துருச்சு வாழ்த்துகள்னு இல்லாட்டி அது என்னமோ மாதிரி இருக்கு. ஆனா வாழ்த்து இப்ப நான் நல்வாழ்த்துன்னு தான் எழுதுறேன். இப்ப என்னுடைய எல்லா இடத்துலயும் நான் வாழ்த்துகளோ போடல, நல்வாழ்த்துன்னு போடுறேன். நன்றி போட்டா மிக நன்றி போடுறேன், நன்றிகள் போடல. ஒரே ஒரு சந்தேகம். வாழ்த்துகள்னு போட்டோம்னா நம்ம தப்பா எழுதணும்னு சொல்றாங்க சார் இப்ப எல்லாருமே. இல்ல அத வாழ்த்துதான் சரி. மனமான வாழ்த்துகிறேன் அப்படித்தான் சொல்லுவாங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வருது. அது போல விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருது. ஆங்கிலத்தை தமிழ் என்று சொல்லலாம். வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய நல்வாழ்த்தினை தெரிவித்துக் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்வான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த அநேகமா இப்ப இந்த இதுல சொல்லுவாங்கல்ல என்ன, அந்த வாழ்க வளமுடன் என்ற அந்த வளமுடன் என்றது, அந்த வாழ்க வளமுடன் என்றது தப்பு என்று சொல்றாங்க. வாழ்க வளத்துடன் என்றுதான் சொல்ல வேணும். 10 விகுதி தான் வரணுங்கிறாங்க. வளமுடன் தப்புங்கிறாங்க. பழக்கத்துல வந்தனால ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வளத்துடன் தான் கரெக்ட். ஆமா, ஆரம்பிங்க சொல்லுங்க சார். இந்த வாழ்க மணமக்கள் மொய்க்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அது வாழ்க மணமக்கள் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்ப அந்த மணமக்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அங்க மணமக்களுக்கு நல்வாழ்த்துக்கள்னு வருமா, இல்ல அந்த கல் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, மணமக்களுக்கு நல்வாழ்த்துன்னு சொல்ல. நீங்க வாழ்க மணமக்கள் அருமையான வார்த்தை. மணமக்களுக்கு நல்வாழ்த்து இல்லைன்னா அவ்வளவுதான். நல்வாழ்த்து அல்லது வாழ்க மணமக்கள்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்ல வார்த்தை. வாழ்க தமிழ் தான் சொல்றாரு. வாழ்க நற்றமிழர், வாழ்க நற்றமிழர் அப்படி சொல்றாருல. இனிமேல் 1 கிலோ வாழ்த்துன்னு சொல்லிடுங்க சார். கரெக்டா
சார் ஆறுமுகம் சார், சார் சொல்லுங்க மேடம். குறிச்சல் தொடர்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கல்ல. ஆமா மேடம். அல்வழி தொடரா இருக்கும்போது வராதுன்னு தான் கொடுக்குறாங்க. அல்வழி வேற்றுமைய வந்து தொட்டு வரும்போதுதான் கொடுக்கணும், வேற்றுமை இல்லாம வரும்போது கொடுக்க வேண்டியது இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படியா? சரி. அடுத்தது என்ன கிளாஸ்மா? நனி பேதை, அத வந்து உரிச்சல் தொடர நனி பேதை அப்படிதான் எழுதிட்டாங்களே தவிர நனி பேதை அப்படின்னு எழுதல. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்வழி தொடர் அது மாதிரி வரும்போது மிகாது அப்படிதான். அல்வழி தொடர்னா என்ன சொல்லுங்க? வேற்றுமை இல்லாதது. இப்ப எதெல்லாம் நம்ம தொக்கி வரும்னு சொல்லோம்ல, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மை தொகை, அந்த மாதிரி தொகை சொற்கள் அல்லாமல் வருவதுதான் அல்வழி. இப்போ அல்வழிக்கு ஒரு இடத்துல அது என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்னா கதை சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அல்வழி தொடராகும்? அந்த ஒரு புத்தகத்துல இருக்கு. அது என்ன சொல்றாங்க, அல்வழிங்கிறாங்க. அல்வழி தொடரில் காசா தப்ப மிகாதுன்னு சொல்லிட்டு அது கீழே வந்து கதை பிளஸ் சொல் கதை சொல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை இல்ல, கதையை சொல் இல்ல. இல்ல, விரிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு பொருள் வந்து உங்களுக்கு அதை சொல்றீங்க. இல்ல அல்வழி அப்படின்னா என்ன? ஏன் அல்வழி? வேற்றுமை இல்லாத சொற்கள் எல்லாமே அல்வழி தான் சார். இப்ப உண்மை தொகை தொக்கி வருது. ஆமா ஆமா. அன்வழி தொகை தொக்கி வருது, உவமை தொகை தொக்கி வருது. எதுவுமே இல்லாம வந்ததுன்னா அல்வழி தொடருது. ஆமா, தொகை சொற்கள் இல்லாதது எல்லாமே அல்வழி. ஓகே ஓகே ஓகே. அதுலதான் அந்த உதாரணத்துல கதை பிளஸ் சொல் கதை சொல்னு இருக்கு ஒரு புத்தகத்துல. இதுல வந்து என்னென்ன வரும்னா வினைத்தொகை, பண்பு தொகை, இருபெயரிட்டு பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை, இது எல்லாமே தொகை சொற்கள். இவை இல்லாம வர்றதெல்லாம் அல்வழி தொகை. ஆமா, அல்வழி. அல்வழி தொடர். ஆமா, அல்வழி தொடர். அம்மா அதுக்கு வந்து பூங்கொடியாள் அப்படிங்கறத அந்த சொல்ல வந்து பயன்படுத்தலாம்ல அல்வழிக்கு. ஆமா, பூங்கொடி பாடினாள். பூங்கொடி பெயரா இருந்தா பரவாயில்ல, பூங்கொடி போன்றவள்னு வரும்போது அன்மொழி தொகை ஆகும்ல. அது பூங்கொடி போன்றவளாகிய அப்படின்னு வரும்போது அன்மொழி தொகை ஆயிடும்ல. இல்ல இல்ல அல்வழி சொல்றீங்களே, எனக்கு அது புரியலமா. அல்வழி தொகை யாருக்குமே புரியல. புரியல. யாரு வாய முடியும் கம்முன்னு இருக்கீங்களா? அப்போ ஏன் வாயை திறந்து சொல்ல பேசிட்டு இருக்காங்க, அதனால வாய முடியும். இல்ல இல்ல இல்ல, அவங்க சொன்ன எனக்கு புரியும் மேடம். கொஞ்சம் சொல்லிடுங்க மேடம், விளக்க சொல்லிடுங்க சார். இப்ப நம்ம பார்த்தோம்ல இரவு பகல் அப்படிங்கறத பார்க்கும்போது இரவும் பகலும் உண்மை மறைஞ்சு வந்திருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி வந்து நம்ம வேற்றுமை மறைஞ்சு வரும்போது வேற்றுமை தொகைன்னு சொல்றோம்ல. போன்ற அது மறைஞ்சு வரும்போது உவமை தொகை அப்படின்னு சொல்றோமா? சொல்லுங்க, போயிட்டே இருங்க, அப்படியே வந்துடுறோம். நீங்க சொல்லிட்டே வாங்க, நாங்க எங்கன்னா கனெக்ட் அப்படி உள்ள வந்துடுறோம். இல்ல சார், அமுதம்மா சொல்லி கொடுத்ததுல வந்து ஒற்று மிகும் இடங்கள்ல 3 விதமா பிரிக்கிறாங்க சார். ஒண்ணு வந்து வல்லெழுத்து மிகும் இடங்கள்னு ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லி கொடுத்ததுல அந்த ஆ இ உ அந்த வினை எழுத்து அதையெல்லாம் சொல்றாங்க ஒரு இது. அதுக்கு அடுத்தது அந்த இந்த உந்த அப்படி இப்படி அங்கு இங்கு, அதுக்கப்புறம் இனி தனி திரு, இதெல்லா இடத்துலயும் மிகுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற்றுமையை பத்தி பேசுறாங்க. வேற்றுமை உருவ பத்தி பேசும்போது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல வராதது அந்த ஐ ஆல் கூ இன் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுல வராததுல அது அல்வழிங்கிறது. அது இல்லாதது மத்ததுல வர்றதெல்லாம் அல்வழி. அதுலயும் வந்து எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கு, அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் மிகும், ஓடா குதிரை, அதெல்லாம் அம்மா எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. கூடா சந்தை அப்படின்லாம். அது நான் இன்னைக்கு எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா கம்பைல் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அதனாலதான் என்னாலே ஆன்சர் பண்ண முடியுது. இன்னைக்கு காலையில இருந்து அந்த வேலை தான் பண்ணேன் நானு. அதுல ஒரு பேஜ் மட்டும் அம்மா சொன்னதுல விட்டு போச்சு. அந்த பல அந்த இது மட்டும் அந்த 2-3 விஷயம் மட்டும் விட்டு போச்சு. நான் அதை எழுதுனதுனால புரியுது. பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை, அரை பாதி 8 10 அதுல எல்லாம் மிகும், ஓமை தொகை மிகும், ஆய் போய் என்னும் வினையச்சம் மிகும், இகர அகர வினையச்சம் மிகும், ஆக என முடியும் வினையச்சம் மிகும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சரியாம்மா? சரிம்மா, அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த
அல்வழிங்கிறது வந்து வேற்றுமை இல்லாததெல்லாம் இந்த பக்கத்துல அல்வழின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். தொகையா வராதது எல்லாம் அல்வழிதாம்மா அது. ஓகே. இப்ப நம்ம படிக்கும் போதே நீங்களே படிச்சீங்க. இது உவமை தொகை படிச்சீங்க, உண்மை தொகை படிச்சீங்க, வேற்றுமை தொகை படிச்சீங்க, பண்பு தொகை படிச்சீங்க. இப்ப எல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கல்ல. ஆமா ஆமா. ஈறு கிட்ட எதிர்மறை பெயரெச்சம், பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை, அதுக்கப்புறம் இது பெயர் சொற்கள், அதாவது அரை, பாதி, 8, 10, அது ஓமை தொகை, ஆய் போய் என்னும் வினையச்சம், இகர அகர வினையச்சம், ஆக என முடியும் வினையச்சம். ஆமா, இதுல வந்து இந்த அல்வழி அப்படிங்கறதெல்லாம் இந்த தொகாநிலை தொடர் அதுல வரும், இதுல வரும். இதுதான் சார். இப்ப உங்களுக்கு மாலத்தியை நான் வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து நான் தொகைநிலை தொகாநிலை நடத்தும் போதுதான் அல்வழி எல்லாம் புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா அடுத்தது என்னமா எடுக்க போறீங்க? அடுத்தது என்னங்கறத நீங்க தான் சொல்லணும். என்ன எடுக்கணுமா சொல்லணும். அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் மேடம். பார்க்கலாமே சார்.